தமிழ் சினிமாவில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா ஹீரோ ஓகே பண்ணால் தான் ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஒரு ஹீரோகிட்ட போய் கதையை சொல்லி அவர் ஹீரோ சொல்லி தான் அந்த படத்துக்கு நான் டைரக்டர் ஆகணும்னா அப்படி ஒரு படம் தேவையில்லைங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. என்னை பொறுத்த நான் ரஜினி சார் கூடயும் ஒர்க் பண்ணும்போது, கமல் சார் கூடயும் ஒர்க் பண்ணும்போது அவங்க 2 பேரும் என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, நம்ம ஒரு படம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன மாதிரி படம், என்ன கதை பண்ண போகிறோம், அப்புறம் உட்காந்து பேசுகிறோம், கருத்துக்கள் எல்லாமே வரும். இப்போ என்ன போச்சுன்னா நிலைமை இப்போ இல்லை, சில வருஷங்களாக வேணும்னா ஒரு ஹீரோ போய் ஓகே பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் ஓகே. இப்போ அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்கிறேன், அவருக்கு பிடிச்சதுன்னா ஓகே இந்த படம் நீங்கள் பண்ணுங்கிறாங்கன்னா அது எனக்கு தேவையில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இத்தனை வருஷம் நான் படம் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறமும் என்னோட திறமையை வந்து ஒருத்தர் சோதிச்சு பார்த்து எனக்கு படம்னா வேணாம். இப்போ ஒரு பெரிய பெரிய ஹீரோ டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிளத்தில் இருந்து வச்சுருக்காங்க. என்னென்னா நிறைய பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்களை நம்பி படம் எடுத்தவங்க. ஒரு ஃப்ளாப் கொடுத்தோன்னா ஹீரோக்கள் திரும்பி பார்க்கறது இல்லை. அந்த ஹீரோ சார்ந்து தான் எங்களோட மார்க்கெட் வேலைன்னு இருக்குது. அப்போ ஹீரோக்கள் திரும்பி பார்க்காத போது இவங்க நடுவில் சின்ன சர்க்கிளை சந்திக்க வேண்டிய நிலை.